ஒருவேளை சில பேர் நீங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பேசுறதை நிப்பாட்டிடாதீங்க. ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். நான் பேசுறது சிலருக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஒரு நாள் போய் அழுதேன், ஆண்டவரே இப்படிலாம் எனக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களே லார்ட், என்ன பண்ணட்டோன்னு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் பேசுறான்றதுக்காக நான் பேசுனத நீ பேசாம இருந்துடாதன்னாரு. ஹல்லேலூயா. அதே காரியத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்க உங்களை பத்தி பேசுவாங்க. பவுலை குறித்து அன்னைக்கு 4-5 பேர் முணுமுணுத்திருப்பாங்க. போய் தூங்கிருக்க வேண்டியதானே, அவரு கிளம்பணும்னா அவர் போய் தூங்க வேண்டியதானே, என்ன எதுக்கு பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறாரு, அவர் நாளைக்கு கிளம்பணும்லங்க, போய் தூங்க விடுங்க, அவரை ஏங்க பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா he wanted to evangelize. அந்த ட்ரோரான்ற அந்த இடத்தை அவர் முழுவதுமாக இவாஞ்சலைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னோட இடத்தை நீ இவாஞ்சலைஸ் பண்ணணும்னா 10 பேர் உன் மேல கல்லடிப்பானுங்க, 4 பேர் உன்னை குறித்து பேசுவாங்க. அந்த இடத்துல பேசுற வாய்க்காக நீ அமைதியா இருந்துட்டனா கர்த்தர் உனக்கு பணித்த காரியத்தை நீ செய்யாம விட்டுருவ. ஹல்லேலூயா. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், we will fail in the mission of the Lord. ஹல்லேலூயா. பவுல் என்ன தெரியுமா செய்றாரு? பவுல் பார்த்து சென்றது கர்த்தரை பார்த்து சென்றார். அவருக்கு முன்பதாக ஐத்திகு தூங்கினாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய காரியத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா.